தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்துட்டா, ஈரானுடைய 2 முக்கியமான ரயில்வே பிரிட்ஜை தகர்த்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்க்கும்போது 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, ஈராக்ல இருந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களை பார்த்தா சந்திக்கிறதுக்காக, இந்த இறுதி ஊர்வலத்தை கலந்து கொள்வதற்காக வர்றவங்களை தடுக்கிறதுக்காகவும் தகர்க்கப்பட்டிருக்கு. அது இல்லாம ரஷ்யா சைனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய உறவை, தரைவழியான உறவை துண்டிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்போது அமெரிக்கா தகர்த்திருக்காங்க. இது ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரவே கை வச்சிருக்காங்க. ரயில்வே பாலத்தெல்லாம் ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே சட்ட வரம்புகளை எல்லாம் மீறினதா இருக்கும் போது அதுல போய் கை வைக்கும் போது என்ன வேணா அந்த நாடு திருப்பி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். இத்தனை அடி வாங்கியும் திருந்தாம அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு வேலையை தான் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு நடுவுல என்னதான் கப்பல் வழி போக்குவரத்துகள் இருந்தாலும் தரை வழியிலும் என்ன இருக்குது, பாலம் இருக்கு, அதுல பிரிட்ஜ் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராக் இருக்கு. தரை வழினா பஸ் எல்லாம் போகாது, ட்ரெயின் மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை தகர்த்து விட்டனால இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. அதே மாதிரி சைனாவுக்கும் இன்னும் இந்த பக்கம் ஈரானுக்கும் இருந்து அந்த ரயில்வே ட்ராக்கையும் தடுத்து விட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னது, அங்கிருந்து ஆயுதங்கள் வருதுன்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதே சமயத்துல இந்த ஒரு சந்தேகம் பல வருஷமா இருந்துட்டுதான் இருக்குது. அவங்க இது வழியாக ஆயுதம் கொடுக்குறாங்க, மாத்தி பாத்தீங்கன்னா ஆயுத சப்ளையை நடத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அது நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தடுத்திருக்காங்க. பொதுவா பார்த்தா இந்த ரயில்வே ட்ராக் இதெல்லாம் இந்த தரை வழியான இதே எதுக்கு யூஸ் ஆகும்னா அதிகமா ஆயுத சப்ளைக்கு தான் யூஸ் ஆகும். அதை தடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த ரயில்வே சரி பண்ண முடியாது. எப்படி போரெல்லாம் நின்று அதை சரி பண்றதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகும். அதுக்குள்ள நம்ம இந்த போர் சமயத்துல என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய உதவி இவங்களுக்கு வராம இருக்கிற மாதிரி தடுத்து நாம ஜெயிச்சிடலாங்கிறதுக்காகத்தான் முதல் கட்டமாக அமெரிக்கா இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜவஹர் போர்ட்லயே அடிச்சிருக்காங்க. மானிட்டர் ஹப்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு போர்ட் அப்படிங்கிறது துறைமுகம். அதுல பார்க்கும்போது ஒரு உயரத்துல ரொம்ப பார்த்தா ஒரு 40 மாடி அளவுக்கு எல்லாம் கட்டிடம் உயர்த்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல மானிட்டர் பண்றதுக்காகவே ஒரு பெரிய பில்டிங்கை எழுப்பி வச்சிருக்காங்க. அந்த பில்டிங்கவே தகர்த்திருக்காங்க. பாக்குறக்கே என்ன இருக்கு, அது ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு தெரியுது. அங்கிருந்து பார்த்தா சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களே அவங்களால கவனிக்க முடியும். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப உயரமான கட்டிடத்துல இருந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக மத்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தகவலை சேகரிக்கிறதுக்காகவும், அவங்க ஏதாவது நம்ம மேல ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்களா, ஏதாவது உளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்களா, ட்ரோன்கள் அனுப்புறாங்களான்னு கண்டுபிடிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே இருந்த ஒரு ஹப் தான் அது. அந்த மானிட்டர் ஹப்பவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜவஹர் போர்ட்ல வச்சு தாக்கியிருக்காங்க. அது இல்லாம புசீர் அணுமின் நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அப்ப அணுமின் நிலையத்தவே தாக்கியிருக்காங்கன்னா அங்க எதுக்காக அவங்க தாக்குவாங்கன்னா, அங்க அணுமின் இருந்தா அந்த அணு கதிர்வு ஏற்பட்டு அந்த மக்களே என்ன ஆகணும், பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாக்குவாங்க. இவங்க நேரடியா அணுகுண்டு போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அணுகுண்டு இருக்கிற இடத்த தாக்குறதுமே ஒரு அணுகுண்டு போறதுக்கு சமம் தான். ஏன்னா அங்க இப்ப ஒரு பட்டாசு ஆலயத்துல தீப்பட்டின என்னாகும், எல்லா பட்டாசுமே வெடிச்சிடும். அந்த மாதிரி அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய இடம், அணுமின் இருக்கக்கூடிய இடமெல்லாம் தாக்கப்பட்டாவே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அணு கசிவு ஏற்பட்டுரும். இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க புஷீருடைய அணுமின் நிலையத்திலேயே. அங்கிருந்து பாத்தீங்கன்னா மிகவுமே கடுமையான புகைகள்லாம் இருக்கு. இன்னும் ஈரான் அங்கிருந்து அணு கசியுது அப்படிங்கறதை அறிவிக்காட்டினாலும் கூட தூரத்துல இருந்து வரக்கூடிய புகைப்படங்கள் பாக்குறதுக்கே ஏதோ கசிவுகள் ஏற்பட்ட போலதான் தெரியுது. அதே சமயத்துல அதுக்கு பக்கத்தால மக்கள் இருக்காங்களான்னு கேட்டா எப்பயுமே அதுக்கு பக்கத்தால எல்லாம் மக்களை வைக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் மக்களை வைப்பாங்க. இருந்தாலும் அது பரவுச்சுன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் வரையுமே பரவக்கூடிய சக்தி உள்ளது. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அங்க ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு சேஃபானது கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது நல்லடக்கம் நல்லபடியாகவே நடந்திருக்கு. அதை நாங்க தாமதிக்க மாட்டோம். அது எந்த விதத்திலயுமே கொலாப்ஸ் ஆகல, கெடுக்கல அப்படிங்கிறத ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. கொஞ்சோன்னு என்ன பண்ணாங்கன்னா ஒத்தி வச்சாங்க 8 மணி நேரத்துக்கு. எதுக்கு ஒத்தி வச்சாங்கன்னா ஈராக்ல இருந்து யாரும் பார்க்க முடியாம இருக்குங்கிறதுக்காக, அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒத்தி வச்சாங்க. கிட்டத்தட்ட 25
25 லட்சம் மக்கள் வந்து ஈராக்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்திருக்காங்க. பாத்துக்கோங்க, 25 லட்சம் மக்கள் வந்து ஈராக்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்திருக்காங்கன்னா ஒரு காசாவுடைய தொகை அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க ஈராக்ல இருந்து. ஈரான்ல வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களை வந்து பாக்குறதுக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால இதனால கொஞ்சம் டைம் எல்லாம் வந்து டிலே ஆச்சு. கடைசியா நல்லபடியாக அவரை வந்து அடக்கவும் செய்து விட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பஹ்ரைனுடைய 5th ஃபிளீட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த விமான நிலையத்தை வந்து தாக்கியிருந்தாங்க. அது இல்லாம UAE மேல வந்து 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியிருந்தாங்க. குவைத் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலஸ்டிக் அனுப்பியிருந்தாங்க. அது இல்லாம 10 ட்ரோன்களை அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பதில் தாக்குதலாக வந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்தால இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சவுதி மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விதிவிலக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சவுதிக்கு அவங்களுக்கு இப்ப வந்து பிசினஸ் டீலிங் எல்லாம் போயிட்டு இருக்கறதுனால சவுதியை அடிக்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் நல்லாவே தெரியுது. மத்த நாடுகள் அடிச்சிருக்காங்க, ஆனா சவுதியை அடிக்கவே இல்லை. கடைசியா ஈரான்ட்ட வந்து கேட்ட போது வந்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாரு, ஈரானே மோசமானவங்க, பொய்யானவங்க, அவங்க செய்யறதெல்லாம் அநியாயம், அவங்க வந்து அக்கிரமம் செய்யறாங்க, அவங்க எங்கள்கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க, இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமட்டத்துக்கு கெஞ்சனாலதான் நாங்க போற நிறுத்தணும்லாம் வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பதில் அமெரிக்கா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட கேட்டதுக்கு, ஏன் கொடுக்கல, நீங்க பதில் கொடுக்கணும்ல, அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா திருப்பி நீங்க ஏதாவது பேசுவீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய தரப்புல இருந்து, அதாவது வார்த்தை மோதல்கள்ல நாங்க ஈடுபட இந்த தடவை விருப்பப்படல, நம்ம வார்த்தை மோதல்கள் எல்லாம் அவங்கள்ட்ட ஈடுபடவே கூடாது, அவங்க குழந்தைகளை கூட கொல்லக்கூடியவங்க, நாகரிகமே இல்லாத விஷயங்களை அவங்க செய்யக்கூடியவங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு ரொம்ப மோசமானவங்களாக நம்மளை அவங்க சித்தரிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு இந்த உலகம் பார்த்துட்டுதான் இருக்குது. நம்ம எவ்வளவோ நெகிழ்வுத்தன்மையை பேச்சுவார்த்தையில காமிச்சோம், ஆனா அந்த நெகிழ்வுத்தன்மையை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம பயப்படுறோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க இப்ப வந்து போற ஆரம்பிச்சிருக்காங்க. பதிலுக்கு அவங்க இந்த தடவை என்ன பண்ண போறாங்க, நம்மள்ட்ட நல்லா வாங்கிட்டு தான் போறாங்க அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க வார்த்தை முதல்ல ஈடுபட விரும்பல, சண்டையை வந்து திருப்பி செய்ய போறோம், அவங்க வந்து நாம கொடுத்த சலுகையை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா, இப்ப நான் கொடுக்குற அடியை வாங்கிட்டு என்ன பண்ண போறாங்க, இவங்களே என்ன பண்ண போறாங்கன்னா போற நிறுத்த போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஈரான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, பதிலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர் நிக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஓயிற மாதிரியான போர்ல ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சுட்டாரு. அப்படின்னா அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சாம் அந்த ஒப்பந்தம். 60 நாள் போர் நிறுத்தம்னு போட்ட ஒப்பந்தம் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இனி போர் தான் வந்து தொடர போகுதுன்னு அர்த்தம். ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 மாசம் மறுபடியும் மூடிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு சில கப்பல்களை மட்டும் அவங்களுடைய அனுமதியோட அனுப்ப போறாங்களாம், மற்றவங்க எல்லாம் வந்து போனா தாக்குதல் தான், போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டு அமெரிக்கா இருக்குங்கிற தைரியத்தோட எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கத்தாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேஸ் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. எப்படியும் வந்து பார்த்தா கேஸும் விலை ஏற போகுது, இன்னொரு பக்கம் பெட்ரோலும் வந்து விலை ஏறதான் போகுது. நம்ம அடுத்த ஒரு வீடியோல இன்னும் வந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட்டை பார்க்கலாம். போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கு. உங்களுக்கு PF அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு அதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுல தேவை இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, வெறும் கம்மியான சார்ஜ்லயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க.